இவங்களோட அட்ராசிட்டி பெரிய ஓவர் போயிடுது. எல்லா ஸ்கூலுக்கும் போகிறது, சினிமா பாட்டுகளை பாடுங்கன்னு மொத்தமாக வீடியோ எடுத்து போடுறது, இந்த மாதிரி ஒரு கேவலமான ஒரு சோஷியல் ஆக்டிவிட்டீஸை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. உயர் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன் அவர்கள் கிட்டத்தட்ட 2 நாளாக இந்திய அளவில் பெரும் ட்ரெண்டாக இருக்கார். இதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கணும்னா வழக்கு பதிவு செஞ்சு இது மேலே விசாரணை கமிஷன் வச்சா மட்டும்தான் இதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்க முடியும். ஒரு அமைச்சர் உன் புரோட்டோக்காலில் யார் யார் கூட இருப்பாங்கன்னு தெரியாதா? ஒரு ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணக்கூடிய அங்கே ஒரு உமன் யாராக இருப்பாங்க, இல்லை ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ண இடத்துல ஒரு பிடி மாஸ்டர்ஸ் இருப்பாங்க, அப்படி இல்லை அப்படின்னா கூட வந்து உமன் போலீஸ் இருப்பாங்க, நீ இல்லை அவங்க அந்த ஸ்டாஃப்ஸ் இருப்பாங்க, அவங்க யாரையா ஒரு ஆளை சொல்லி வச்சு பிள்ளைகளுக்கெல்லாம் கால் வலிக்கு போல் பாவம் நீங்கள் அமைக்கி விடுங்கன்னு அப்படி நீ சொல்லியிருக்கலாமே. நீ போய் குப்புரை போய் பாஞ்சிட்டு கால் அமைக்கி விட்டுட்டு இது வேடிக்கை வீடியோ எடுக்கிறதுக்கு உன் கூட தற்கூரி போய் ஒரு 10 பேர். அனைவருக்கும் வணக்கம். வழக்கறிஞர் சீனிராஜ், தலைவர் பாண்டியனார் மக்கள் இயக்கம். கடந்த 2 தினங்களுக்கு முன்பு வந்து மதுரை மாவட்டம் மேலூரில் நடந்த ஒரு ஈவெண்ட், பள்ளியில் நடந்த ஈவெண்ட்டில் வந்து கலந்து கொண்ட நம்முடைய உயர் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன் அவர்கள் வந்து செய்த செயல் வந்து பெரும் சர்ச்சையாக பேசப்படுகிறது. அது என்ன அப்படின்னா வந்து ஒரு மாரத்தான் ஈவெண்ட் நடக்கு. அந்த ஈவெண்ட்டோட நோக்கம் என்ன அப்படின்னா வந்து மது ஒழிப்பு மற்றும் பெண்கள் மீது ஏற்படுகின்ற பாலியல் குற்றச்சாட்டு பற்றிய விழிப்புணர்வு, இது சம்பந்தமான ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் நடக்குது. அந்த அவேர்னஸ் ப்ரோக்ராமில் கலந்துக்கிட்ட நம்முடைய அமைச்சர் விஸ்வநாதன் அவர்கள் வந்து அவேர்னஸ்னால் எப்படி இருக்குமோ அதுக்கு எதிராக ஒரு செயலாகவே செஞ்சு காட்டிட்டார் அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி இந்திய லெவலில் பெரிய ட்ரெண்டாக ஒரு விஷயம் போய்கிட்டு இருக்குது. என்னென்னா, ஃபஸ்ட்டு இனிஷியலாக அந்த அவேர்னஸ் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகும்போது ஸ்டேஜில் ஏற்பட்ட ஒரு ஆர்கனைசர் வந்து கூப்பிட்டு பேசுகிறாரு. பேசும்போது அந்த ஸ்டேஜில் போய் டபுள் மீனிங் ஒரு பாட்டுக்கு, விஜய் நடித்த ஒரு படத்துலேருந்து ஒரு பாட்டுக்கு ஒரு குத்தாட்டம் போடுறாரு. அதே நேரத்தில் அந்த ஈவெண்ட் முடிச்சதுக்கப்புறம் மாரத்தான் ஓடி முடிச்சு வந்திருந்த குழந்தைகள் எல்லாருமே உட்காந்துட்டு இருக்காங்க. அந்த குழந்தைகள் பக்கத்தில் போய் நின்று அந்த குழந்தைகளுக்கு கால் அமைக்கி விடுற மாதிரி ஒரு காணொலி வந்து சமூக வலைதளங்கள் முல்லாக வந்து இந்திய அளவில் இன்றைக்கி ட்ரெண்டாக இருக்குது. பொதுவாக அந்த அவேர்னஸ் ப்ரோக்ராமே எதுக்கு அப்படின்னா, பாலியல் குற்றங்களுக்கு எதிரான ப்ரோக்ராம் அப்படின்னா குட் டச்னா என்ன, பேட் டச்னா என்ன, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லிக் கொடுக்கணும். எப்படி நீங்கள் வந்து அன்னோன் பர்சன்ட்டை நீங்கள் அணுகணும், அப்படியான விஷயங்கள் தான். இதை எல்லாமே தூர தூக்கி போடுற மாதிரி அதோட கான்செப்டே தெரியாமல் இவன் போய் உட்காந்துக்கிட்டு காலாமிக்கி விட்டுட்டான். இப்போ எல்லோரும் பேசு பொருள் ஆனோடனே இப்போ ஒரு வருத்தம் தெரிவிக்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று, நான் வந்து பெண்ணின் தகப்பன் என்ற முறையில் தான் நான் செஞ்சது ஒரு முதலுதவி, இதை வந்து ஊடகங்கள் எல்லாம் வந்து தவறாக சித்தரிக்கங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. நாங்கள் என்ன கேட்குறோம், ஒரு போக்சோ ஆக்டின் கீழ் வந்து ஒரு பெண்ணை வந்து நீ வந்து தொடரணுங்கிற அவசியமே கிடையாது. நீ செய்யக்கூடிய செயல் வந்து ஒரு கஞ்சாடை காமிக்கிற, இல்லை கையை காட்டுற, இல்லை நீ வந்து வேறு ஏதாவது ஒரு வார்த்தைகளால் நீ பேசுகிற, இதனால் ஒரு பொண்ணு அப்யூஸ் ஆச்சுனாலே இது குற்றம்ங்கிறத அந்த சட்டம் சொல்கிறது. அப்படி இருக்கும் பட்சத்தில் அத்தனை பேருக்கு முன்னால், அத்தனை கேமராவுக்கு முன்னால் நீ போய் நின்று அந்த பொண்ணோட காலை வந்து பிடிச்சி அமைக்க விடுற மாதிரி காலை பிடிக்கிற, சிறு பிள்ளை காலை பிடிக்கும்போது அந்த பொண்ணு வந்து அதை வந்து அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணி அந்த பொண்ணு என்ன பண்ணுதுன்னா கைட்டு வந்து தடுக்குது. அப்போ அதுவே அந்த இடத்துல நீ ஒரு அப்யூஸ் பண்ணுற ஒரு குற்றவாளியாக தான் உன்னை நான் கன்சிடர் பண்ணணும். அப்படி இருக்கும் பட்சத்தில் செஞ்சு முடிச்சுட்டு இங்கே வெளியில் வரும்போது அவங்க மீடியா பீப்புளெலாம் கேட்குறாங்க, நீங்கள் இந்த மாதிரி குத்தாட்டம் ஆடுறீங்களே தப்பு இல்லையான்னு சொல்லி கேட்டதுக்கு அதுக்கு ஒரு தெனாவட்டான பதில் வேறு. ஒரு ஈவெண்ட் நடந்துச்சு, அதில் எல்லாருமே வந்து ஜாலியாக இருந்தாங்க, என்னையும் கலந்து ஆட சொன்னாங்க, நான் ஆடினதில் என்ன தப்பு அப்படின்னு சொல்லி தெனாவட்டாக சொல்லிட்டு போகிறேன். உனக்கு நீ செய்கிறது எதுவுமே தப்பு இல்லை, நீ செய்கிற தப்பே தப்புன்னு உணராத ஒரு அறிவுகட்ட பயலாக இருக்கிறாங்க. இப்போ மக்களோட கோரிக்கை என்ன அப்படின்னா, இந்த போக்சோ ஆக்டின் கீழ் சட்டம் எல்லாம் சமமானது தான். இந்த இன்சிடெண்ட்டுக்கு இவங்களோட பேரண்ட்ஸ் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் வைக்கிற அவசியம்லாம் கிடையாது. இது காணொலியிலே இவ்வளோ தூரம் எல்லாமே போய்கிட்டு இருக்குது. அந்த பொண்ணு வந்து அந்த நேரத்தில் தடுக்கும் விதமாக கையை வந்து வேண்டான்னு சொல்லி நிப்பாட்டுற மாதிரி, கையை தடுக்கிற மாதிரி விஷயம் இருக்குது. இந்த ஒரு ஆக்ஷன் போதும். இதை வச்சே சைல்டு வெல்ஃபேர் கமிட்டி வந்து சூமோட்டோவாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த அமைச்சர் மேலே வழக்கு பதிவு பண்ணுங்கள். இவர் மேலே வழக்கு பதிவு பண்ணால் தான் பொது இடத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் மேலே, சின்ன பிள்ளைகள் மேலே தொடணுங்கிற எண்ணம் எவனுக்கும் வராது. இல்லைன்னா என்ன பண்ணுவானுங்க, எங்களுக்கு இன்டென்ஷன் கிடையாது, இன்டென்ஷன் இருந்துச்சுன்னு 2ஆக பிரித்து பார்ப்பாங்க. தொட்டுறதே தப்பு தான், நீ தொடரதே தப்புன்னு சட்டம் சொல்லுது. இல்லைன்னா இன்டென்ஷன் இல்லை, இன்டென்ஷன் இருக்குங்கிற ஒரு வார்த்தைக்குள்ளே விவாதத்துக்குள்ளே போகிறீங்க, இது தப்பு. அப்போது தயவு செஞ்சு தாவேக அரசுக்கும் முதல்வர் விஜய்க்கு நாங்கள் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இந்த அமைச்சரை உடனடியாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா பதவியிலிருந்து வெளியெடுத்து ஏற்றுங்க. அதே மாதிரி இவர் மீது போக்சோ ஆக்டின் வழக்கு பதிவு செய்து உடனடியாக விசாரணை கமிஷனை ஆரம்பிங்க. அது இல்லாமல் இவரை வருத்தம் தெரிவித்தோன்னா ஏற்றுக்கிட்டு அப்படியே விட்டுட்டு போயிட்டோம். நாளைக்கு எல்லா ஸ்கூல்லையும் இதே மாதிரி தான் இந்த தற்கொலை விஜய் கட்சியில் இருக்கக்கூடிய நிறைய பேர் இப்போ என்ன பண்ணுறான், போயிட்டு இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு விஜய் பாடல்களை பாட சொல்லி எத்தனையோ காணொலியும் இருக்குது. ஸ்கூல் பிள்ளைகள் நிற்க வச்சு பாடிக்கிட்டு ஒவ்வொரு நாள் வந்துகிட்டே இருக்குது. ஒழுக்க சீர்கேடுகளை பண்ணுற மாதிரி நிறையா விஷயங்களை அடுத்தடுத்து பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க. அப்போ இப்படியான விஷயத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னா என்ன பண்ணணும், நீங்கள் கொடுக்கக்கூடிய வெற்று அறிக்கையோ இல்லை ஏதோ ஒரு விஷயத்தினால வந்து இது மாறப்போகிறதில்லை. இவரை மாதிரி யாராவது ஒரு ஆள் நீங்கள் தண்டித்தால் மட்டும்தான் இனிமேல் எல்லாருமே அதில் வந்து ஒழுக்கத்தோடு இருப்பாங்கிறத கேட்டுக்கிறோம். தயவு செஞ்சு தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் வந்து இவருடைய அமைச்சர் பதவியை உடனடியாக அமைச்சர் பதவியில் வந்து எடுத்துகிட்டு அவர் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கணுங்கிறதையும் கேட்டுக்கிறோம். நன்றி, வணக்கம்.